ஆனால் இங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட பேச்சே என்னென்னா, நீ என்ன பண்ண போகிற, நீ மக்களுக்காக என்ன பண்ண போகிறேன்ட்டு ஒரு அஜெண்டாவே இல்லை. நான் வந்தால் கல்வி இலவசம் பண்ணுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி கல்வி இலவசம்னா எப்படியெல்லாம் இலவசம், யாருக்காகலாம், விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவேன், ஓகே, இந்த ஊழலை பற்றி என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ வராங்க, மேடையில் ஏறுறாங்க, இதில் வந்து ஒரு 4 பேர் ரெகுலராக பேசுகிறவங்க. ஒன்று வந்து அந்த புசி ஆனந்த், ஒன்று வந்து அந்த ஆதவ் அர்ஜுனா அது ஒரு ஆங்கிளில் பேசு. இந்த புசி ஆனந்த் அவர் தமிழ் பேசுகிறவளா இல்லாட்டி அவர் ஃப்ரெஞ்சு பேசுகிறவரா எனக்கு அது புரியல. பாண்டிச்சேரி தான். பட் வந்து தமிழ் உன்னோட பாஷையா, உன்னோட பேசிக் லாங்குவேஜ், நீ வீட்டில் வந்து தமிழ் பேசுகிறியா இல்லை ஃப்ரெஞ்சு பேசுகிறியா இல்லை ஸ்பானிஷ் பேசுகிறியா புரியல. அவர் தமிழே ஒரு இவ்வளோ வயசு வந்து ஒரு ஆள் அரசியலில் இருந்து தமிழில் வந்து அவ்வளோ அசிங்கமாக உச்சரிச்சிட்டு தப்பாக. இப்போ நான் வந்து எப்போ நான் என்ன தப்பாக பேசுகிறேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து பெரிய புலவர் கிடையாது தமிழில். ஓகே, அப்போ யார் மாதிரி ஆட்களை நீ தேர்ந்தெடுத்து அவங்கள என்ன பேச வைக்கிற? நீயும் பைத்தியக்காரனோட பேசுகிற, உன்னை ஃபாலோ பண்ணுறவனும் பைத்தியக்காரன் பேசுகிறான். அதுக்கப்புறம் நீ என்ன மெசேஜ் கொடுக்குற உன்னோட ரசிகர்களுக்கு இல்லாட்டி உன்னை தேடி வந்தவர்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறாங்க 100 சேர் உடஞ்சிருச்சு, ஒருத்தன் சொல்கிறான் 1000 சேர் உடஞ்சிச்சு. 100 சேர் உடையுதோ 1000 சேர் உடையுதோ அந்த பசங்க அப்படியே திருடிட்டும் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழை இதெல்லாத்தையும் வெட்டிட்டு இது ஒரு ரவுடிசம். அப்போ வந்து என்ன டிசிப்ளின் நீ கற்றுக் கொடுப்ப, இல்லாட்டி நீ என்ன டிசிப்ளின் வர வைப்ப? இந்த இவங்களாம் யங் ஜென்ரேஷன். இந்த யங் ஜென்ரேஷனை நீ வந்து உன்னோட கெட்ட பழக்க வழக்கங்களால் நீ குட்டி சவராக்க போகிற. இட் இஸ் லைக் ரஜினிகாந்த் இந்த சின்ன பசங்களை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில், இந்த சிகரெட் எடுத்து இப்படி டப்புன்னு போட்டு இப்படி டப்புன்னு போட்டு இதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறது.